ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட 8th எபிசோட தான் பார்க்க போகிறோம். மறக்காம பார்க்குற ஒருத்தங்களும் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவோட ஃபிசிக்கும் பயங்கரமாக அப்படியே க்ளோ ஆகுது. அவனோட பாடி முழுக்க எனர்ஜி சர்ஜ் ஆக இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரெஷர் அப்படியே ரிலீஸ் ஆகும். அங்கே கொஞ்ச நேரத்துலேயே அவனோட பாடி நார்மல் ஆகுது. நம்ம சூஹானோட பாடி அது இப்போ ஓவர்லார்டோட பாடியாக மாறி இருக்கு. சூஹான் ஓவர்லார்டான்னு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இது வரைக்கும் அதை பற்றிலாம் ஆளு கேள்விப்படல. ஓவர்லார்டு இது எப்படிப்பட்ட பாடினா, உலகத்திலேயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாடி மற்றவங்க யாருக்குமே இருக்குது. அந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரென்த்தோட இருக்கிற பாடி தான் இது. அங்கே நல்லா அவன் ஊத்து பார்க்குறான். அங்கே ஓவர்லார்ட் பாடின்னு போட்டு பர்சன்டேஜ் அங்கே ஷோ ஆகுது. இப்போ கரண்ட்டாக அது 0ல் இருக்கு. ஆனால் இதையும் ஆள் 100க்கு கொண்டு போனா அவனோட பாடி அது டிஃப்ரெண்ட்டாக அங்கே மாறும். பரவாயில்ல, என்னால் இதை விடவும் இன்னமும் பயங்கரமான ஃபிசிக்கை அடைய முடியுமா? சரி, யோசிச்சதை விட இந்த பாடி இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. அதனால போயிட்டு ஓவர்லார்ட் பாடியோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். சூஹான் அங்கே இருக்கிற வெப்பன் அங்கே பிடிக்கிறான். ஆனால் லைட்டாக தான் அங்கே டச் பண்ணுவான். டச் பண்ணதுக்கே அந்த வெப்பன் அப்படியே ஒரு மாதிரியாகும். அதை பார்க்குற நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் வேறமா கேஷுவலாக தான் டச் பண்ணேன், அதுக்கே என்ன இப்படி இதாயிடுச்சு? இது சி ரேங்க்ல இருக்க ஒரு வெப்பனு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அநியாயமாக இப்படி ஆயிடுச்சு. சரி, ஏதோ ஒன்று ட்ரைனிங் மூலமாக நிறைய பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு ஒரு தரமான ஏர் ரேங்க்ல இருக்க வெப்பனை வாங்க வேண்டியதான். வெயிட் ட்ரைனிங்க்குன்னு ஒரு ரூம் வந்திருக்கு. அதாவது டன் கணக்கில் வெயிட் வந்திருக்கும். சரி பார்த்துடலாம். ஏன்னா வெயிட்டை தூக்குற மூலமா அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா யாரால விட முடியும்? இதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஹவுஸுக்கு வரும். அந்த இடத்துல எல்லாருமே ஒரு பர்சனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, பார்பேரிக் பிசிக் அதோட இருக்கிறான்ல அந்த பையன் தான். ஆளோட உடம்புல 3 டனுக்கான வெஸ்ட் இருக்கும். ஆனா அப்பயும் ஆளால வேகமா நகர முடியுது, குதிக்கலாம் முடியுது. குதிக்கும் போதே அவனும் சொல்றான், இது உண்மையை சொன்னா ரொம்ப லைட்டா தான் இருக்கு. அங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா அதை பாக்குறாங்க. ஆமா, எப்படி இவனால இதெல்லாம் பண்ண முடியுது? இது சும்மா இல்ல, 3 டன்னு. எப்படி இப்பயும் அவனால ஜம்ப் பண்ண முடியுது? நார்மலான மார்ஷியல் ஆர்டிஸ்டாலலாம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. அங்க மத்த 2 பேரும் வராங்க. ஆமா, இந்த வேங் டியாங் இவன் சும்மா இல்ல, அவனோட பிசிக் அது உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான், ரொம்ப மாஸ்டரஸா தான் இருக்கான். ஆமா இல்லையா பின்ன, அவன்கிட்ட பார்பெரிக் பிசிக் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம டியானு அவரு மத்தவங்க எல்லாருமே கேமரா வழியா பாக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அப்படி உண்டி நான் சூஹானை எங்கேயாச்சும் பார்த்தனா அவன்கிட்ட அந்த கைடன்ஸ் டெக்னிக்கை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா ஆளு எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிருக்கான். அதனால அதை பத்தி டீட்டெயிலா சொன்னதான் உனக்கு புரியும். உடனே நம்ம டியானும் இல்ல அப்படி நீ பண்ண வேணாம். ஏன்னா ஜீனியஸாக இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ப்ரைட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதனால டைரெக்டாக அதை பற்றி சொல்ல வேணாம். ஏன்னா சொன்னால் இன்னமும் தான் பேக் ஃபயர் ஏற்படும். அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அவனா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கின ஒண்டிதான். அவனால் வாலண்டரியா அந்த மெத்தடை விட்டுட்டு வேற மெத்தடுக்கு போக முடியும். அதுக்காக சில பல ஆளுங்களை நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு நிறைய ஆளுங்களை வச்சு ட்ரைனிங் கேம்பில் ஒருத்தவங்களையும் நம்ம பயங்கரமாக தாக்க போகிறோம். ஏன்னா அப்போதான் அவங்களுக்கும் இந்த ட்ரைனிங் கேம்ப் ஒன்றும் ஒரு சாதாரணமான கேம்ப் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ஆமா டியான், அதே தான். இன்னைக்கு நைட்டு ட்ரைனிஸ் எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நைட்டில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு வரப்போகுதுன்னு. அங்கே டியானோ அதே தான் யோசிக்கிறாரு. ஸ்பெஷலாக நம்ம சூஹானுக்காக இதுக்காகவே ஒரு ஹை டியரில் இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை நான் ஹையர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இதனால ஹை டியரில் இருக்க அந்த பர்சன் கிட்ட அவன் தோத்து போவான். அந்த இடத்துல ஆளுக்கு புரியும். அதுக்கப்புறம் என்ன, நான் போயிட்டு அவனுக்கு கைடன்ஸை கொடுப்பேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணதை. ஏன்னா இதனால உன்னோட டேலண்ட் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் டியான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த பர்சன் அவனோட வைட்டாலிட்டி அது 400க்கும் மேலே இருக்குது. அதே மாதிரி அவனோட காம்பேக்ட் பவரை பற்றி சொல்லவே வேணாம், அதுவும் 5000. ஆனால் சூஹானோட வைட்டாலிட்டி வெறுமா 123 தான். இந்த மாதிரி பர்சன் எதிர்த்து ஸ்ட்ராங்கான பர்சனை நீங்கள் எதுக்காக அனுப்புறீங்க? இது ரொம்ப டூ மச்சாக இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாயை மூடுங்க. அவன் சொன்னா கேட்க மாட்டான். இது ஒரே ஒரு வழி தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சூஹானும் வெயிட்லாம் இருக்கிற அந்த வெஸ்ட் ஏரியாவுக்கு வரான். எல்லாருமே ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு கிராவிட்டி ரூமுக்கு போயிட்டாங்க. அந்த இடமே இப்போ காலியாக தான் இருக்கு. அங்கே சைடில் பார்க்கும்போது ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்சை வச்சு நம்ம ஹீரோ எவ்வளோ பாயிண்ட்ஸை கெயின் பண்ணியிருக்கான் இப்படின்னு நம்ம சூஹானால அங்கே பார்க்க முடியுமா, அதனால எடுத்துக்கிறான். அங்கே சைடில் வெயிட்டுக்கான வெஸ்ட்டும் இருக்கு. அங்கே 10 டன் அதோட வெயிட் ஒண்டி. இந்த மாதிரி விஷயத்த வியர் பண்ண முடியுமா என்ன? சூஹான் சும்மா தூக்கி பார்க்குறான். இதை ஒண்டி நான் போட்டேன்னா கண்டிப்பாக என்னோட ஸ்பீடு இதனால ஸ்லோ டவுன் ஆயிடும்.
அதே மாதிரி இதை வச்சு ரொம்ப நேரத்துக்கு என்னால நிக்க முடியாது. அதனால இந்த 10 டன்னெல்லாம் எனக்கு வேணாப்பா. அங்க 5 டன் ஒன்று இருக்கும், அதை ஆள் ஏத்துக்கிறான். அதை போட்டோனே அது வந்து நார்மலா அங்க இருக்கு. பரவாயில்ல, இதை வச்சுன்னு என்னால வேகமா மூவ் பண்ண முடியுது. இது ஓரளவு சூட்டபிளா இருக்கு. ஆனா இப்பயும் நான் யோசிக்கிறது பார்பேரியன் பிசிக்கோட இருக்கிற அந்த பையன் வேங்கு. அவன் எந்த மாதிரி வெஸ்ட்டை வியர் பண்ண இருப்பான் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அவனோட ஸ்ட்ரென்த்து அது என்ன மாதிரியேவா இல்லை என்னோட அதிகமா? சரி, ஏதோ ஒன்று. இப்போ அதை பற்றிலாம் யோசிச்சா வேலைக்காவது நேரடியாக போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ண வேண்டியதா. இதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் ரூமில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே பேசுறது நம்ம வேங்கை பற்றி தான். அந்த பார்பேரியன் ஃபிசிக்கோட இருக்கிற வேங்கு ஆள் 3 டன்னோட இருக்கிற சூட்டை வச்சுக்கின்னு அந்த ரூமில் இருக்கான். அந்த ரூமில் ஒரு டெக்னாலஜியும் இருக்கு. கிராவிட்டியை 2 மடங்கு ஆக்க முடியும். இப்போ கிராவிட்டி ரூம்னால அது 2 டன்னா இருக்குன்னா அப்போனா வேங்கு 6 டன்னோட அங்கே இருக்கிற மாதிரி. இதை பார்க்குற சூஹானும் அங்கே யோசிக்கிறான், நான் யோசிச்ச மாதிரிலாம் இல்லைப்பா வேங்கு. ஏன்னா வேங் கிட்ட இருக்கிற அந்த டன்னு அது வெறும் ஒரு 3 டன் தான், ரொம்ப லைட்டு தான். ஏன்னா அவன் பாடிக்கும் என்னோட ஓவர்லாட் பாடிக்கும் டஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்படி அவன் யோசனை இருக்கும்போது சைடில் நம்ம ஹீரோட அகாடமிலேருந்து வந்த அந்த 2 பேர் சாங்கிலி 2 பேருமே அங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு, ஆமா என்ன ஆச்சு சாங்லி, எதுக்காக நீங்க இன்னமும் கிராவிட்டி ரூமுக்கு போகாம இருக்கீங்க? அது என்னன்னா உள்ள இருக்கிற ஆளுங்க ரொம்ப திறமசாலியா இருக்காங்க. அப்படியும் நம்ம உள்ள போனா அசிங்கப்படுறது தான் மிச்சம். அவங்க முன்னாடிலாம் நம்மளால நிக்க முடியாது. அதனால எல்லாருமே போனக்கப்புறம் அங்க காலியா இருக்கும்ல, அந்த டைம்ல போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சூஹான் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். அங்க சூஹான் போகும்போது பின்னாடி அவங்க 2 பேரும் அங்க கேக்குறாங்க, ஆமா சூஹான் அந்த கிராவிட்டி ரூமுக்கா நீ போற? வேணாம் நில்லு போவாத, ஏன்னா அந்த இடத்துக்கு போனா உன்னையே நீ அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனால் நம்ம சூஹான் அதெல்லாம் கேட்கல. வெயிட் ரூம் கிட்ட வரும்போது அங்கே இருக்கிற ஆளுங்களும் ஒரு விதமாக நம்ம சூஹானை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் இந்த பையன் யாரு, எனக்கு மூளை இருக்கா இல்லையா? அந்த பையனை பாருங்களேன், அவன் கிட்ட வெயிட் சூட் அப்படின்னு எதுவுமே இல்லை. இவன் வந்துட்டு இப்போ கிராவிட்டி ரூமுக்கு போயின்னு இருக்கான். கரண்ட்டாக வேங் இருக்கான். வேங்கை கம்பேர் பண்ணா இந்த பையன்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பையனுக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படின்னு நம்ம சூஹானை பற்றி அங்கே தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் சூஹான் அதை பற்றி ஒரு துளி கண்டுக்காம ஆள் உள்ளே போக ஆரம்பிக்கிறான். இந்த வெயிட் ரூம் இது ரொம்ப டேலண்டோட இருக்கிற பசங்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு ரூமு. இந்த மாதிரி இடத்தோட ஆக்சஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இதுதான் விஷயம்னு இருக்கும் போது என்னால் எப்படி வாய்ப்பை விட முடியும்? வெயிட் ரூமுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும் போது நம்ம சூஹான் அங்கே யோசிக்கிறான், இப்போ என்கிட்ட 5 டனுக்கான வெஸ்ட் இருக்கு. இப்போ கிராவிட்டியை அப்படியே டபுள் ஆக்குனா அவ்வளோதான், இது அப்படியே 10 டன்னாக மாறும். 10 டன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப நேரத்துக்குலாம் என்னால் தாக்க பிடிக்க முடியாது. கண்டிப்பாக சில பல அவருக்கு கொண்டி தான் என்னால் தாக்கிய பிடிக்க முடியும். அதனால கிராவிட்டியை ரொம்பலாம் ஏற்றாம 1.5 டைம்ஸ் ஏத்துறது நல்ல விஷயமா இருக்கும். அங்க ஏத்தனோனே அந்த ப்ரெஷரே நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ப்ரெஷரையும் ஆளு தாங்க ஆரம்பிக்கிறான். ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு இது வந்து தெரியாது. ஆமா அவன் என்ன லூசா, அவன் கிட்ட வெஸ்ட்னு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் போதும் வெறுமா 1.5x கிராவிட்டியை ஏத்திருக்கான். இந்த வெயிட்டை கூட அவனால தாக்கு பிடிக்க முடியலன்னா இவனை மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் எதுக்கு இங்க வரணும் இப்படின்னு ஒருத்தவங்களும் நம்ம சூஹானை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சூஹான் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதனால மற்ற ஆட்ரிபியூட் எல்லாமே அங்கே அதிகரிக்கும். இதே மாதிரி ஒரு 2 ஹவர் அங்கே கடந்து போகுது. 2 ஹவரே ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேர்வையா ஊத்தும். பரவாயில்ல, என்னோட தண்டர் ஆட்ரிபியூட் அதே மாதிரி ஃப்ளேம் ஆட்ரிபியூட் இது 2மே லெவல் 3க்கு போயிருக்கு. அதே மாதிரி என்னோட வைட்டாலிட்டி அதுவும் 126லேருந்து 130க்கு போயிருக்கு. பரவாயில்ல, நான் வந்து சொல்லி ஆகணும், கிராவிட்டி ரூம் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதனால என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் அதே மாதிரி என்னோட வைட்டாலிட்டி என்னோட பவர் எல்லாத்தையுமே நல்லா கல்டிவேட் பண்ணி ஸ்பீடாகவே ஏற்ற முடியுது. இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா வெயிட் அப்படியே டபுள் ஆகும் போது ரொம்ப ஸ்டாமினாவும் எனர்ஜியும் அங்கே வேஸ்ட் ஆகுது. நானும் களைச்சு போயிட்டேன். நம்ம ஹீரோ களைச்சு போயிட்டு வெளியில வரும்போது அங்க இருக்கிற பசங்களும், ஆமா இவன் அதே பையன் தானே, வெஸ்ட் கூட அவன் வியர் பண்ணல, வெறுமா கிராவிட்டியை 1.5xல தான் வச்சான். அதுவும் 2 ஹவரோ எதுதான் ஆச்சு, அதுக்கே இந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. அந்த 1.5xல இருக்கும் போது இதுவே நானா இருந்தா ஒரு நாள் முழுக்க என்னால் அந்த கிராவிட்டி ரூமில் நல்லாவே தூங்க முடியும். ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் நம்ம சூஹானுக்கு அங்கே தெரியாது. சூஹான் அங்கே சட்டையை கைட்டும் போதே சொல்கிறான், இந்த வெயிட்டு இது வந்து நான் யோசிச்சதை விட ரொம்ப டெரிபிளாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு வெஸ்ட்னால ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அங்கே நல்லா கைட்டும் போது இப்போ தான் அந்த பசங்களுக்கும் ரியலைஸ் ஆகுது, நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது வெஸ்ட் இல்லாமல் போல வெஸ்ட்டோட தான் ஆளு போயிருக்கான். ஆனால் இதை பார்க்குற அந்த பசங்க இப்பயும் அங்கே தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. இவன் வெஸ்ட்டோட போயிருக்கானா, கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் வெயிட் இருக்காது, வெறுமா 2 ஹவர்ஸ், அதுக்கே இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறான். என்ன வெயிட் மிஞ்சி போனா ஒரு 500 kg அந்த அளவு தான் இருக்கும்.
சூஹான் வெஸ்ட்டை கைட்டிட்டு பொறுமையா கீழே வைக்கிறான். ஆனா இதை பாக்குற அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பையனோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இவனெல்லாம் எப்படி இந்த பார்பெரிக் பிசிக்கோட இருக்கிற வேங் அவன் கூட கம்பேர் பண்ண முடியும்? அவன் முன்னாடி இவன் வந்து ஒரு ஜோக் மாதிரி தான். ஏன்னா அவன் கம்ப்ளீட்டா மாஸ்டரஸா இருக்கான். அவன் முன்னாடி எல்லாம் யாராலையுமே நிக்க முடியாது. இதுக்கப்புறம் சூஹான் அங்க பார்க்கும்போது ஒரே சத்தமா இருக்கு. பார்பெரிக் பிசிக்கோட இருக்கிற அந்த பையன் வேங் 2 ஹவருக்கு அப்புறமா இப்போ வெளியில வரான். கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு 6 டன் ஆளு வியர் பண்ணிருக்கான். வேங் வரும்போது ஒரே வேர்வையா இருக்கும். வேங்கும் வேர்வையால அப்படியே நிறைஞ்சிருக்கான். அவனோட நிலைமைய பார்த்து மத்தவங்களாம் ஆச்சரியமா வராங்க. வேங் மாதிரிலாம் என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. என்னால 500 கேஜி அதையே தூக்க முடியல. இவன் எப்படி 3 டன்னை கொண்டு போனா இப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. வேன் அங்க 3 டன்னை போடும் போது அங்க பயங்கர சவுண்டு வெளிப்படும். வேங்கை பத்தி சொல்லி ஆகணும். வேங்கோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப டெரிஃபையிங்கா இருக்கு. வேங் கேட்ட இந்த டைம்ல சிங் அங்க வந்துட்டு, ஆமா ஸ்ட்ரென்த்னு வந்துட்டா நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். ஆனா மூமெண்ட் ரொம்ப குறையா. அந்த இடத்துல நான் உன் கூட காம்பீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் ஒன்றும் நீ யோசிக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் உன்னோட ஆட்ரிபியூட் அது விண்டில் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஏ ரேங்க்ல இருக்க ஒரு டெக்னிக்கும் கிட்ட இருக்கு. அங்க இதை கேட்டோடனே நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது. ஏன்னா ஓவர்லாட் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். இருந்தாலும் மூமெண்ட்டுக்கான டெக்னிக் அது வந்து என்கிட்ட இல்லை. அதில் நான் லேக் ஆகுறேன். இவன்கிட்ட ஏ ரேங்க்ல இருக்க ஒரு மூமெண்ட்டுக்கான டெக்னிக் இருக்குன்னா அதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். சீன் அப்படியே மூமெண்ட் ட்ரைனிங்கை கொடுக்குற அந்த ரூமுக்கு வரும். அந்த இடத்துல எல்லாருமே அந்த சிங் அந்த பர்சனுடைய மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆளோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவனோட வேகத்தை வச்சு வர ஒரு அட்டாக்கையும் அசால்ட்டாக தப்பிக்கிறான். இந்த டெக்னிக்கை நல்லா உன்னிப்பாக அங்கே கவனிக்கும் போது நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வழியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அங்கே வரும். நீங்கள் வெற்றிகரமாக அவரோட ஏ ரேங்க் டெக்னிக்கை காப்பி பண்ணிட்டீங்க. சிஸ்டம் அப்படியே அவனோட மூமெண்ட்ஸை பார்த்துருக்கும். அதனால நம்ம ஹீரோவாலையும் அந்த மூமெண்ட்டை அங்கே பண்ண முடியுது. அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோ பண்ணுற அந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக வராங்க. எப்படி இவனாலையும் அந்த மூமெண்ட்டை பண்ண முடியுது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே. வெளியில் அவன் கொஞ்சம் ஒன்று மூமெண்ட்டை தான் பண்ணுவான். ஆனால் சிஸ்டம் உள்ள அந்த சிங்கு அந்த பையனோட க்ளோன் கூட ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் அவன் பண்ணிருக்கான். அங்கே அவன் எப்படி அங்க பண்றானோ அதே மாதிரி இவன் பண்ணும்போது பர்சன்டேஜ் 1லேருந்து 43, 43லேருந்து 100 கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் அப் ஆகும். ஃபைனலி ஒரு நோட்டிஃபிகேஷனும் அங்கே வருது. நீங்க வெற்றிகரமா அந்த ஃப்ளையிங் ஸ்வான் டெக்னிக்கை காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ அது பேசிக் லெவல்ல இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா வெறமா மற்றவங்களோட டெக்னிக்கை பார்க்கும் போது என்னால் இந்த மாதிரி ஏ ரேங்க் டெக்னிக்கை காப்பி பண்ண முடியும்னா வேற என்ன வேணும்? இதே மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டு காப்பி பண்ண வேண்டியதான். ஆனால் ரியாலிட்டிக்கு வரும்போது ஆள் அங்கே யோசிக்கிறான். இங்கோட மூமெண்ட்டு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும். அதே மூமெண்ட்டை இவன் வேற இங்கே பண்ணியிருப்பானா? இதனால நம்ம ஹீரோவோட போஸுக்காக எல்லாருமே அங்கே பாராட்டுவாங்க. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது மூமெண்ட்டை பண்ணும்போது ரியலான பாடியும் கொஞ்சம் அப்படி எப்படியும் ஆடி இருக்கும். அது ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுமா? இதனால பயங்கர வேகமாக ஆளு தப்பிக்கிறான். இதுக்கு மேலேயும் ஒரு டெக்னிக்கை கற்றுக்கும் போது மற்றவங்க முன்னாடி கற்றுக்காம இருக்கணும். ஏன்னா அந்த பையனோட மூமெண்ட்டு ஒரு விதமாக இருக்குமா? அதனாலே எனக்கு எம்பாரசிங்காக இருக்கு. ஓடி போகும்போது சூஹான் ஒரு விஷயத்த அங்கே நோட் பண்ணுறான். யாரோ ஒருத்தங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பார்த்தா வேற யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி பழி வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்ச அந்த 2 பசங்க தான். பிரதர், எனக்கு தெரிஞ்ச அவன் பீஸ்ட்டுங்க இருக்கிற அந்த கொடூரமான ரூமுக்கு போறான்னு நினைக்கிறேன். அப்படியா? போகட்டும் போகட்டும். வெளியில் அவன் வந்து தானே ஆகணும். வரும்போது நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டலாம். சீன் அப்படியே அந்த கொடூரமான பீஸ்ட்டுங்க இருக்கிற அந்த ரூமை நோக்கி வரும். அங்கே ஆல்ரெடி அந்த பொண்ணு அதே மாதிரி அந்த பார்பெரிக் ஃபிசிக்கோட இருக்கிற அந்த பையன் வேங்கு 2 பேருமே அவங்களோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருக்காங்க. உடனே அந்த பொண்ணும் சொல்கிறான், இந்த இடத்துல நீயா நானான்னு பார்த்தலாம். இந்த இடத்துல யார் நம்பர் 1ன்னு கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது. அப்படியாம்மா? நீ என்ன யோசிக்கிற? என்னோட பார்பெரின் ஃபிசிக்கை உன்கிட்ட இருக்கிற சைக்கிக் பவர் அதை வச்சு தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நீ யோசிக்கிறியா? இல்லை, உண்மையாக சொன்னால் நீ தான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னோட பவர் அது ஃபைட்டுன்னு வந்துட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரு. இது எல்லாத்தையுமே நம்ம சூஹானும் கேட்டேன் இருக்கான். நம்ம சூஹானுக்கு ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு கேட்டோன்னே இது என்னடா இது புதுசாக இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஏன்னா இந்த மெத்தடை இது வரைக்கும் அவன் பார்த்ததில்ல. நானே உள்ளே போகலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உள்ளே போகலாம். அங்கே டிவியில் அந்த 2 பேருமே பண்ணுற விஷயம் நல்லாவே எங்க தெரியும். அந்த பொண்ணு காற்றுல பறக்கிறத பார்த்து நம்ம ஆள் ரொம்ப ஆச்சரியமாகறான். எப்படி அந்த பொண்ணால காத்துல பறக்க முடியுது? ஏன்னா இந்த மாதிரி பவர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒண்டிதான் இருக்கும். அதே மாதிரி அவ சொன்ன மெத்தடும் இதுதான் நினைக்கிறேன். அந்த இடத்துல கையில ஏதோ ஒரு க்ளோ மாதிரி வர வைக்கிறான். அடுத்த செகண்டே அங்க இருக்கிற பீஸ்ட்டுங்க எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுது. ஆமா, அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணா? ஏதோ ஒரு லைட் மாதிரி வந்து எல்லாமே அழிஞ்சு போகுது. பின்னாடியே ஒரு பெரிய பீஸ்ட் அங்க வரும். ஆனா அந்த பீஸ்டே ரொம்ப ஷாக் ஆகுது. ஆனா அந்த பீஸ்டால அங்க எதுவுமே பண்ண முடியல. சைக்கிக் பவரை வச்சு அந்த பீஸ்டை அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியுது.
ஓ, இந்த பவரை வச்சு மற்றவங்களை கொல்லவும் முடியும், அதே டைம்ல கண்ட்ரோலும் பண்ண முடியுமா? போன வாட்டி என்ன ஆச்சோ அதே மாதிரி இந்த பீஸ்டியும் பயங்கர கொடூரமா அவ கொள்றா. சூஹான் நல்லா அந்த லைட்டை உத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது. அந்த லைட்டுக்குள்ள ஒரு சின்ன டேகர் இருக்கு, அதனால தான் இதுங்க இப்படி இறந்து போகுது. பரவாயில்ல, இந்த பவர் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா காத்துல மிதக்க முடியுது, பொருள் எனிமி எல்லாரையுமே தூரத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்பதான் எனக்கு புரியுது எதுக்காக இந்த ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ் ஒரு ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்டை விட இவங்க பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. இந்த வாட்டியா அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஸ்னேக் அங்க அப்பீர் ஆகும். அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்வாடை வர வச்சு ஒரே போடு. இதனால அந்த ஸ்னேக்கும் அப்படியே தூண்டாவுது. என்ன இது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவகிட்ட வெப்பன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெப்பன் எப்படி அவகிட்ட வந்துச்சு? அதே மாதிரி அதோட வெயிட் அதுவும் எப்படியோ ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி அவளால அந்த சைக்கிக் பவரை வச்சு அந்த அளவுக்கு பெரிய வெப்பனை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? அப்புறம் தான் பின்னாடி சிங் அந்த பர்சன் வந்து சொல்றான், அது ஏன்னா ஸ்பிரிட் மாஸ்டர்ஸா இருக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்க, இவங்க கிட்ட பெரிய அளவுல பயங்கரமான ஸ்கில் இருக்கும். இப்ப கூட அவ பயன்படுத்தின அந்த ஸ்கில் அது ஒரு ஏ ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில்லு தான். இதை கேட்டவுடனே அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. என்னது, உங்க 3 பேருக்கும் ரொம்ப அதிகமாவே திறமை இருக்கு. ஆமா, எப்படி சிங் உங்களுக்கு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தியும் தெரிஞ்சிருக்கு? உங்ககிட்டயும் அந்த வேங் அந்த பையன்கிட்டயும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் இருக்கா? ஆமா, இல்லையா பின்ன, எங்க கிட்ட ஏ ரேங்க்ல இருக்க ஸ்கில் எல்லாம் இருக்கு. அங்க இதை கேட்டவுடனே அவங்க இன்னமும் அங்க ஷாக் ஆகுறாங்க. நாங்க யோசிச்ச மாதிரியே உங்களோட ஸ்கில் அது ரொம்ப டெரிஃபைங்கா மாஸ்டரஸா இருக்கு. பின்னாடியே நம்ம சூஹானும் யோசிக்கிறான், அந்த பொண்ணுகிட்டயும் ஏ ரேங்குக்கான ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த பையன் தான் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிட்டேன். அந்த வேங்க அவனோட ஸ்கில்லும் ஒன்று இருக்கு. பரவாயில்ல, இந்த ட்ரைனிங் கேம்பே லாபமா இருக்கு. ஏன்னா எல்லா இடமும் ஏ ரேங்க் ஸ்கில்லா இருக்கு. ஜஸ்ட் பார்த்தாலே போதும் அவங்கள்ட்ட என்னால காப்பி பண்ண முடியும். இப்படின்னு ஆளு யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. அப்பனா நம்ம ஹீரோ இவங்க எல்லாரோட ஸ்கில்லையுமே காப்பி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா நம்ம ஹீரோவால மற்றவங்களோட ஸ்கில்லை வெறுமா பார்த்தாலே போதும் காப்பி பண்ண முடியும். ஈவன் அது ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருந்தாலும் சரி. அதனால இதுக்கப்புறம் தான் எல்லாரோட ஸ்கில்லையும் 1 by 1 காப்பி பண்ண போறான். அதே மாதிரி இந்த ஸ்பிரிட் மாஸ்டர் இந்த ஸ்கில்லையும் நம்ம ஹீரோவால காப்பி பண்ண முடியும். ஆனா என்ன ஒண்ணு, ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கு இருக்கும், அதை அவன் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் இந்த பொண்ணோட அந்த சைக்கிக் பவர் அதையும் அப்படியே காப்பி பண்ண முடியும். சரி, பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.